பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளர் திலகபாமா தேர்தல் முறைகேடு குறித்த குற்றச்சாட்டுகளுடன் தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் பரபரப்பு அதிகரித்துள்ள நிலையில் பாமக வேட்பாளர் திலகபாமா தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்தார். அதில் திமுக சார்பில் உள்ளவர்களே பறக்கும் படையில் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக மாமன்ற உறுப்பினர் வீட்டில் 5 கோடி பணம் இருப்பதாக தகவல் வந்ததாக கூறி சோதனைகள் தாமதமாக நடத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதை ஊடகங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறினார். கார்ல வச்சு பணம் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்குங்கிற செய்தி ஸ்குவாடுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் பணம் இருக்குங்கிற செய்தியும் அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனா உடனடியா அவங்க போய் ஆய்வு பண்ணாம திமுக காரங்க சூழ்ந்துகிட்டாங்கன்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்குவாடு மேல நம்பிக்கை இல்ல. அவங்க முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்றாங்க. உள்ள போய் ஒரே ஒரு லேடி போலீஸ் மட்டும்தான் செக் பண்ணி இருக்கிறாங்க. அந்த செக் பண்ணதும் கூட 5 கோடி ரூபாய் பணம் இருக்குங்கிறத ஒரு ஹேண்ட்பேக்ல செக் பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஜனநாயகம் காப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். இத்தனை பேர் இன்னைக்கு குவிஞ்சிருக்கோம். ஆனா அவங்க யார்கிட்டையும் சரியான பதில் இல்லை. நாளைக்கு வாங்க வீடியோ பத்தி பேசுறோங்கிறாங்க. வீடியோவும் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. எனவே தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் களத்தில் எங்களது எதிர்குரலை வலுவாக பதிவு செய்ய வேண்டியிருக்கும் என்று இந்த தருணத்தில் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.